ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவ வழிபாடுகளில் விரதங்களில் மிகவும் உன்னதமானது, சிறப்பானது, ஏன் மகத்தானதுன்னு கூட சொல்லலாங்க பிரதோஷ வழிபாடு, பிரதோஷ விரதம். அதுவும் திங்கட்கிழமையில் வர்றது கூடுதல் சிறப்புடையது. சோமவாரத்தில் நம்ம எந்த ஒரு வழிபாடையும் சிவபெருமானுக்கு செய்யும்பொழுது அது கூடுதல் பலன் கிடைக்கும், பலன் இரட்டிப்பும் ஆகும். சோமவார பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான வழிபாடு செஞ்சால் 7 ஜென்ம பாவம் விலகும், பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் அகலும். நாளைய தினம் முழுவதும் உபவாசம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சாலே போதுங்க, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உபவாசம் இருக்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க, பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டாலே போதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பிரியருக்கு 14 வகையான அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. அவ்வளவும் எங்களால் கொடுக்க முடியாதுன்னா இந்த ஒரு 5 பொருளை வாங்கி கொடுங்க. பிரதோஷ விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம். ஐப்பசியில் வரக்கூடிய பிரதோஷம் அதீத சிறப்புடையதுங்க. நாளைக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். நாளை ஒரே ஒரு வில்வ இலையும் ஒரு சங்கு புஷ்பமும் சாத்தி வழிபாடு செஞ்சிங்கன்னா 1 கோடி வில்வ இலையும் 1 கோடி மலர்களையும் சாத்தி வழிபாடு செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. எதுவுமே செய்ய முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 கிலோ பச்சரிசினாலும் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாலே போதுங்க.